விதமாக சாத்தான் கையில் எடுத்த முதல் ஆயுதம் உலகத்தை காட்டினான். The first weapon that the devil took in his hands in order to manipulate Jesus and distract him was the world and its glory. உலகத்தையும் அதன் மகிமையும் காட்டுகிறான். The world and its glory he showed. கொஞ்சம் கவனமா கவனிங்க. Listen carefully. உலகத்தையும் அதன் மகிமையும் காட்டுகிறான். He showed the world and its glory. அதுக்கு பிறகு தான் என் கால்ல விழுங்கன்றான். And then he says, fall at my feet. வாசிங்க அந்த வசனம். Please read. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படி திசை திருப்ப முதலாவது அவன் கையில் எடுத்த முதல் ஆயுதம் உலகம், அதில் இருக்கிற மகிமை. See how he tries to manipulate Jesus. The first weapon that he took in his hands was the world and its glory. இதிலிருந்து நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள ஒரு சத்தியம் இருக்கிறது. There is a truth that you and I have to understand from this. சத்ருவாகிய சாத்தான் மனிதனை தேவனுடைய திட்டத்திலிருந்தும் சித்தத்திலிருந்தும் நித்தியத்தை குறித்து வெளிச்சத்திலும் திசை திருப்பும்படியாக முதலாவது அவன் கையில் எடுக்கிற முதல் ஆயுதம் உலகம், அதில் இருக்கிற மகிமை. The first weapon that the devil takes in his hands and uses in order to manipulate us from the will of God, from the purpose of God, and from the enlightenment about eternity is the world and its glory. இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு மகிமை இருக்கிறது, ஆனால் அது ஒரு பொய்யான மகிமை. Behind everything in this world is a glory, but that is a false glory. இதை வைத்துதான் சாத்தான் மனிதனை திசை திருப்புகிறான். Using this false glory, the devil tries to manipulate man. அது ஒரு பொய்யான மகிமை. It is a false glory. அது மாயை. It's vanity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொய்யான மகிமை என்று சொன்னால் ஏதோ இருக்கிறது போல இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. When we say false glory, it will appear as though something is there, but nothing will be there. எவ்வளவுதான் நீங்க அதை அனுபவிச்சு பார்த்தாலும் அது திருப்தி அடையாது. No matter how much ever you enjoy it, you will not be satisfied. ஒருத்தர் நல்லா குடிச்சிருந்தாரு. One person was heavily drunk. ஒரு விசுவாசியோட புருஷன். He was the husband of a believer sister. அந்த சிஸ்டர் விசுவாசி, இவர் விசுவாசி அல்ல. The sister was a believer, he wasn't a believer. நல்ல நிக்கிறதுக்கே பெலன் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கா. என்கிட்ட ஆடிக்கிட்டே தோத்துறனாரு. He was not able to stand. He was just swooning around and he said, praise the Lord. ஆனா பாக்கெட்ல இன்னொரு பாட்டில் வச்சிருக்காரு. But he has one more bottle in his packet. நான் வாழ்க்கையில முதலாவது அந்த பாட்டில தொட்டது அப்பதான் அவர் பாக்கெட்ல அந்த உரிமையோட நான் அதை எடுத்தேன். The first time I touched a liquor bottle was when I took it out from his pocket. ஏற்கனவே நிக்க பெலன் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு, ஆனால் இன்னொரு பாட்டில் ஸ்டாக் உள்ள இருக்குது. Already he is not able to stand. He is just dancing around, but now there is one more bottle in his pocket. நான் கையில இருந்து எடுத்த உடனே when I took it out from his pocket, என்கிட்ட கெஞ்சிராரு. he is requesting, pleading with me. ஐயா தயவு செய்து குடியா, அந்த ஒரு முறை, அந்த ஒரு விசை இனி குடிக்க மாட்டேங்க, அந்த ஒரு விசை. He says, ஐயா please give it to me, this one time I will drink, hereafter I will not drink. நான் சொன்ன ஏற்கனவே லோடோட இருக்கீங்க, செகண்ட் லோடா? I asked, already you are loaded, you want to have a second load. இதில் இருக்கிற ஒரு பொய்யான மகிமை இருக்கிறது. There is a false glory there. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு பாவத்திலும், பாவமல்லாத உலகம் என்று காணப்படுகிற எல்லாவற்றிலும் ஒரு பொய்யான மகிமை இருக்கிறது. In everything in this world, in everything what we call that it is seemingly sinless, there is a sin. இதை காட்டிதான் சாத்தான் மனிதனை திசை திருப்புகிறான். The devil shows that and manipulates or distracts man. இதை நம்பி அவன் ஏமாந்து போகிறான். Man trusts this and he is deceived. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னால் ஒரு பொய்யான மகிமை என்று ஒரு சிற்றின்பம் உண்டு. Behind every sin is a false glory, is a temporal pleasure. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார் தெரியுமா? You know, when the Holy Spirit comes into us, what does he do? இவைகள் எல்லாம் மாயை என்பதை முதலாவது நம்மை அறிந்து கொள்ள வைப்பார். First of all, he makes us understand, know that all this is vanity. இது மாயை என்பது நீங்கள் அறிந்து கொள்ளாத வரைக்கும் இதை விட முடியாது. Till you get the knowledge that this is vanity, you cannot forsake it. எல்லாம் மாயையாக இருக்கிறது. Everything is vanity. பிரசங்கி சொன்னாரு. The preacher said, மாயை மாயை எல்லாம் மாயைன்னு சொன்னார். vanity of vanities, vanity of vanities, all is vanity. எல்லாம் மாயை என்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who say all is vanity, shout a hallelujah. ஹalleluya. Hallelujah. பாருங்க எவ்வளவு சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க பாருங்க. Look at the number of scientists. நாசா விஞ்ஞானிகள் எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க. The scientists at NASA, they discover so many things, invent so many விஞ்ஞானிகள்.
Great scientists they are. என்னமோ கண்டுபிடிக்கிறாங்க. They discover so many things. ஒன்ன கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. They failed to discover one இந்த thing. உலகம் மாயை என்பதை கண்டுபிடிக்க தவறிட்டாங்க. They have failed to discover that this world is a vanity. நாம் கிருபையினால் இந்த உலகம் மாயை என்பதை கண்டுபிடித்திருக்கிறோம். By the grace of God we have discovered that this world is a vanity. இந்த உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். All the scientists here who have discovered that this world is a vanity, shout a hallelujah. Hallelujah. எவ்வளவு சயின்டிஸ்ட் பாருங்க இங்க. Look at how many scientists are here. கண்டுபிடிச்சிட்டாங்க. They have discovered it. இந்த உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. They have discovered that this world is a vanity. அதனால ஓடி வந்துட்டாங்க. So they have come running. இங்க பாருங்க தேஜி பிரதர் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. Teju has discovered that this is a vanity. அதனால எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு. That is why he threw away everything and he came. தர்மராஜ் பிரதர் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. Dharmaraj brother also discovered that this was vanity. இல்லனா அவர் எங்கயாவது காலுக்கு மேல கால் போட்டுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. Or else he would have been looking at some system putting his legs crossed. பாருங்க எத்தனை ஊழியக்கார சகோதரி உலகம் மாயைன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி ஏய் மாயப்பான்னு ஓடி வந்துட்டாங்க. See how many servants of God they discovered that this is vanity and they have thrown everything away and they have come, oh this is vanity. எல்லாம் மாயை. All is vanity. ஒருவருடைய சாட்சியை நான் கேட்டேன். I heard a person's testimony. அவர் ஒரு காலேஜ்ல படித்துக்கொண்ட பல வருடத்துக்கு முன்னால கேள்விப்பட்டேன். Years before I heard this, he was studying in a college. அவர் ஒரு காலேஜ்ல படித்துக் கொண்டு இருந்தார். He was studying in a college. அந்த பேட்மிண்டன்ல நல்ல பிளேயர் அவர். He was a good badminton player it seems. அந்த காலேஜ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். He was first in the college, district first as well. ரொம்ப இன்வால்வ்மென்ட் அதுல. He was very much involved in that. கேம்ஸ்னா அந்த உயிர் அவருக்கு. Games were his life. கர்த்தர் அவரை ரட்சித்தார். The Lord saved him. ரட்சித்த பிறகு After the Lord saved him, அவர் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது when he was playing, அந்த நெட்ல ஒரு புறா உட்கார்ந்து இருந்துச்சு. on the net a dove came and sat. மத்தவங்களுக்குலாம் தெரியாது, இவரு கண்ணுக்கு மாத்திரம் தெரியும். It was not visible to anyone else's eyes, it was visible only to him. இவர் ஒரு பந்து இப்படி அடிக்கும்போது When he was beating the ball, அந்த புறா இவரை பார்த்து அப்படியே நெட்ல உட்கார்ந்து இருக்கும். that dove would be looking at him, it would be seated on the net. தரிசனம் இல்ல சொப்பனம் இல்ல உண்மையான கண்களே அப்படியே அவர் கண்டாராம். It is not a vision, it is not a dream, he saw it with his real eyes. மத்தவங்களுக்கு தெரியாதானா இவர் கண்ணுக்கு மாத்திரம் தெரிஞ்சுதான். None else knew that, but he alone was able to see that. அந்த புறா என்ன சொல்லுச்சு? What did the dove say? மத்தவங்க எல்லாம் இவர் அடிக்கிறத பார்த்துட்டு எல்லாம் கை தட்டினாங்க. அந்த புறா இவரை பார்த்து இவர் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இவரை பார்த்து சொன்னிச்சா, மாயை மாயை எல்லாம் மாயை. When he was playing with every shot of his, everyone was applauding and appreciating, but looking at every shot that he was playing, this dove was telling, all is vanity. எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. Everyone was happy. இவரும் அடிக்கிறதுல சந்தோஷப்படுறாரு. He was also happily playing the shots. ஆனா அந்த புறா இவரை பார்த்து சொல்லுச்சு. But the dove looked at him and said, ஒவ்வொரு அடிக்கும் போது அந்த புறா சொல்லுமா, with every shot that he played, it said, மாயை மாயை எல்லாம் மாயை. vanity of vanities, vanity of vanities, all is vanity. அந்த புறா இவரை விடாம துரத்திச்சு. That dove wouldn't leave him, it pursued after him. இவர் ஒரு நாள் பஸ்ல உட்கார்ந்து இருந்தாரா. One day he was seated in a bus. பஸ்ஸுக்கு எதிர் சீட்ல புறா அந்த புறா அங்கேயும் உடல அங்க வந்து உட்கார்ந்துருச்சு. That dove did not leave him, there also it came. யாருக்கும் தெரியல, இவரு கண்ணுக்கு தெரியுது. ஒப்பனையிலேயே பாக்குறாரு. It is not visible to anyone else's eyes, but he was able to see it with open eyes. அந்த புறா இவரை பார்த்து சொல்லுது. That dove looked at him and said, மாயை மாயை எல்லாம் மாயை. vanity of vanities, vanity of vanities, all is vanity. கடைசில டோட்டலா அந்த விளையாடுறதை விட்டுட்டாரு. Finally he forsook playing badminton. அந்த காலேஜில் இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாம் இவரை திட்டுனாங்க. The professors in this college scolded him. என்ன உனக்கு பைத்தியமா பிடிச்சிச்சு? Have you gone mad? இவ்வளவு பெரிய திறமை நீ விட்டுட்டியே. You have left such a skill. இவர் சொன்னார், மாயை மாயை எல்லாம் மாயை. He replied, vanity of vanities, vanity of vanities, all is vanity. என்ன படித்தாலும் சரி, whatever you study, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, how much you earn, எல்லாமே மாயை. all is vanity. ஒரு தடவை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say that once. சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say. சிலருக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு போல தெரியுது. Some people are afraid to say that. இந்த பையன் சொல்லவே இல்ல பாருங்க. சொன்னியா? இப்படி ஊமையா இருந்தியா? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். Let's all say that. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை. மாயை மாயை எல்லாம் மாயை. எல்லாரும் சொல்லுங்க. All of you say that. ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். First of all, sisters. பிரதர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். Brothers. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். Both of you together. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் மாயின்
இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. If you discover that all is vanity, you will not have any trouble in this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டான வாழ்க்கை அல்ல. This life is not a joke, it's not a play. என்றால் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகுதான் நம்முடைய நித்தியமே ஆரம்பிக்க போகுது. When our spirit departs from this body only, eternity is going to start. இது பிறகுதான் நம்முடைய ரியல் லைஃபே இருக்கு. The real life is going to begin hereafter. நம்முடைய உண்மையான வாழ்க்கையே இந்த மரணத்துக்கு பிறகுதான் இருக்குது. The real life is going to start only after death. ஒன்று நீ பரலோகத்தில் இருக்க வேண்டும் அல்லது நரகத்தில் இருக்க வேண்டும். Either you will be in heaven or you must be in hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது when we leave this body, ரெண்டு காரியம் உனக்கு காத்திருக்கிறது. two things are waiting you. ரெண்டுல ஏதாவது ஒன்றை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். You will have to meet either of the two. ஒன்று ஆச்சரியம் அல்லது அதிர்ச்சி. One, you will be amazed or you will be shocked. ஒரு நாள் ஒரு ஆராதனையில 7 பேர் பரலோகத்துக்கு நரகத்துக்கு போயிட்டு வந்தார்கள். Once in a service, 7 people went to heaven and hell. அதுல ஒருத்தங்க 3 பேர் பரலோகத்துக்கு நரகத்துக்கும் போனாங்க. அடுத்து 3 பேர் வெறும் பரலோகத்துக்கு மாத்திரம் போனாங்க. அதுல ஒரு ஆளு பரலோகத்தின் வாசல் வரைக்கும் போயிட்டு உள்ள போக முடியாம வெளிய வந்துருச்சு. 3 people visited both heaven and hell. 3 people visited only heaven, and one of them could only go till the gate of heaven and came back. அதுல ஒரு சகோதரி நரகத்துக்கு சென்று வந்தது. One sister went to hell and came back. அவங்க லைவா பேசுறத நான் கேட்டேன். I heard her speaking live. நரகத்தின் வாசல்ல இருந்து அவங்க சொல்றாங்க, she's speaking from the gate of hell. கொடுமையா இருக்கு அந்த காட்சியை பார்க்கவே முடியல. கொடுமையா இருக்கு. It's terrible, it's horrible, I can't see that. மரித்த ஆத்துமாக்கள், dead souls, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், unsaved souls, பாவ மன்னிப்பை பெறாதவர்கள், people who have been received the forgiveness of அவர்கள் sins. மரித்த அந்த ஆத்துமா நரகத்தின் வாசல்ல வந்து நிக்குதாம். When they die, their soul stood at the gate of hell. எல்லாம் கொஞ்சம் கவனமா கவனிங்க. Listen carefully. ரெண்டுல ஏதாவது ஒன்னு நிச்சயமா உன்னையும் சந்திக்கணும், என்னையும் சந்திக்கணும். Either of the two will meet you as well as me. அந்த பிள்ளை நரகத்தின் வாசல்ல நின்று கொண்டு அந்த காட்சியை பார்த்து சொல், கொடுமையா இருக்கு அந்த காட்சின்னு சொன்னுச்சு. That sister stood at the gate of hell as she saw that sight and said, it's very terrible. மரித்த ஆத்துமாக்கள் வந்து நிற்கிறார்கள். Dead souls are coming and standing there. ஃபர்ஸ்ட் நரகத்தை பாக்குறாங்க. First time they are seeing hell. அப்படி ஷாக்காய் அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. நரகமா? Oh, hell. எனக்கா? Is it for me? நான் இங்க போணுமா? Should I go here? இங்கயா? Should I go here? நரகம் இருக்குதா? Is there hell? நான் போணுமா? Should I go? அப்படி அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. யாருக்கு தான் உள்ள போக ஆசை வரும்? Who will have the desire to go into hell? நரகத்துக்கு உள்ள போக ஆசை இருக்குங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who have the desire to go to hell, shout a hallelujah. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. A loud hallelujah. ஒருத்தருமே இல்லையா? Not even one person, isn't? இந்த பிள்ளை சொன்னது அப்படியே தேவ சமூகத்துல சொல்லுகிறேன். In the presence of God, I repeat what that girl said. அவங்க அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. She was shocked. பிசாசு புடிச்சு பாவுலன்னு தள்ளுறான். The devil is grabbing them and throwing them into hell. அவங்க ஷாக்காய் நிக்கிறாங்க. They were shocked. முதலாவது நரகத்தை பாக்குறாங்க. The first time they saw hell. நானா? Is it I? இங்க போணுமா? Should I go here? இப்படி ஒரு நரகம் இருக்குதா? Is such a terrible hell? ஷோ அப்படியே அதிர்ச்சியாய் நிக்கிறாங்க. They were shocked. பிசாசு புடிச்சு பாவுலன்னு தள்ளுறான். The devil grabbed them by their necks and threw them into hell. அதிர்ச்சி. They were shocked. அதே சந்தர்ப்பத்தில் At the same time, ரட்சிக்கப்பட்டு those who were saved, பாவ மன்னிப்பை பெற்று those who received the forgiveness of sins, பரிசுத்தமாய் ஜீவித்து those who lived a holy life, மரித்த ஆத்துமாக்கள் and the souls of them which died, பரலோகத்தின் வாசல்ல உள்ள நுழையும் போது when they entered into the gate of heaven, ஆச்சரியம், they were amazed. ஆச்சரியம், They were amazed. இவ்வளவு பெரிய மகிமையா? Oh, such a great glory. எனக்கா? Is it for me? ஷூ இவ்வளவு போல பொறுத்தல வீதி. Oh, golden streets. என்ன அருமையான தூதர்கள். What beautiful angels. நான் கொஞ்ச நாள் உண்மையா ஜீவிச்சேன். For a little while I lived faithful. கொஞ்ச நாள் இயேசுவுக்காக ஜீவிச்சேன். For a little while I lived கொஞ்ச நாள் for Jesus. பரிசுத்தமா ஜீவிச்சேன். For a little while I lived a holy life. எனக்கு இவ்வளவு பெரிய மகிமையா? Oh, it's such a great glory reserved for me. ஆச்சரியம். They were amazed. பாஸ்டர் டி சொல்லுவார். Pastor T would say, மரித்த உடனே when we die, அவர் பரலோகத்தின் வாசல்ல போகும்போது he says when he would die and go to the gate of heaven, ஆச்சரியப்படுவாராம். he would be amazed. ஆச்சரியப்பட்டுட்டு He would be amazed. அப்படியே விழுந்து ஆண்டவர் பார்த்த பிடிச்சுக்குவாராம். He would fall prostrate at the feet of God and பிடிச்சிட்டு அழுவாராம். he would weep. ஆண்டவரே, Lord, என்ன இங்க கொண்டு வந்தீங்களே, Lord, you brought me here. ஆண்டவரேன்னு அப்படியே பாதத்துல அழுவாராம். He would fall at the feet of God and cry. அவர் உயிரோட இருக்கும்போது சொன்னது. When he was alive, he said this. உடனே தூதர்கள் வந்து சொல்லுவாங்களாம். Immediately the angels would come and say, தாமஸ், தாமஸ், Thomas, Thomas, this is heaven. இது பரலோகம். இங்க அழக்கூடாது. You should not weep here. தாமஸ், தாமஸ், Thomas, Thomas, this is heaven.
இது பரலோகம். நீங்க அழக்கூடாது. You should not weep here. உங்களுக்கு அதிர்ச்சி வேணுமா ஆச்சரியம் வேணுமா? Do you want to be shocked or do you want to be amazed? இப்ப எல்லாம் நல்லா சிரிக்கிறீங்க, கண்ணை உருட்டி பாக்குறீங்க. இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் எல்லாம் தெரிய போகுது. You are laughing and you are looking at me with your eyes, but only when we leave this body we will know. நம்முடைய உண்மையான ஜீவியமே அப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. Our real life would begin only then. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது, when we leave this body. உன்னை அழைக்க தூதர்கள் வர போகிறார்களா, இயேசு வர போகிறாரா, அல்லது உன்னை அழைத்து செல்ல சாத்தானும் அவனுடைய தூதர்கள் வர போகிறார்களா? Are Jesus and his angels going to welcome you, or are Satan and his angels, demons, going to come to receive you? எனக்கு அதிர்ச்சி வேண்டாம், எனக்கு ஆச்சரியம் தான் வேணும்ன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those who say I don't want a shock, I want amazement, say hallelujah. கர்த்தர் உம்முடைய வாஞ்சையை அப்படியே நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill your wish as it is. கிருபையை இரக்கமுள்ள தேவன் கையை உயர்த்தி அல்லேலூயா சொன்ன எல்லாரையும் கர்த்தர் அப்படியே செய்வாராக. Gracious and merciful God, all of you who lifted up your hands and revealed your desire saying hallelujah, may he fulfill it.